ஹலோ கைஸ், வெல்கம் டு த லாஸ்ட் டேயில் டே 2. நம்ம ஒரு சோலோ பயணமாக தான் இது வந்து மேற்கொள்ள போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சேனட்லேருந்து கிளம்பி வச்சு மணி வந்து 12:30. சரியான டைடு எனக்கும். நைட்டு தூங்கி எழுந்தோடனே 10:30 தான் எந்திரிச்சோடனே ஒரு மாதிரி மந்துன்னு இருந்துச்சு. நானும் போச்சுனா நம்மளை அவுட்டு போல இன்றைக்கி பாடி தான் போல அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா சாப்பிடாம இருந்தது தான். அப்புறம் ஒரு 3 தவசம் சாப்பிட்டேன். இப்போ சாப்பிட்டு ஒரு சேஃப்டிக்கு ஒரு மாத்திரையை போட்டேன். டோலோவை போட்டு போயிட்டுருக்கோம். பொண்ணில் அப்படியே காலவாசல் போயிட்டு ஸ்ரீஜன் இருக்கான். முத்தையா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டான். அவனையும் அப்படி பார்த்து பண்ண மாட்டேன். ஸோ அப்படியே ஸ்ரீஜனையும் அப்படியே முத்தையாவும் பார்த்துட்டு அப்படியே நம்ம இப்படி ஒரு இடத்த அழுத்த வேண்டிதான். மழை பெய்யும் போலையே. இப்போ பெட்ரோலில் போடணும். ஆக்சுவலி இப்போ எவ்வளோ போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப 2 ஃபுல் டேங்க்கு ஒரு 500 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். அந்த 500 ரூபாய்க்கு மூணாரில் போட்டேன். இங்கே வந்துருச்சு 240 கிலோமீட்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 1000 ரூபாய்க்கு போட போகிறேன். இங்கேருந்து வீட்டுக்கு ஒரு 230 கிலோமீட்டர்ஸ் தான். யாரோ கால் பண்ணுறாங்க. இப்போ அப்படி வந்தாச்சு. ஆக்சுவலி நான் திண்டுக்கல் போயிட்டு இந்த ஈரோடு கரூர் அதை பிடிச்சி போகலாம். ஆனால் அப்படி போனால் எனக்கு வந்து 270 கிலோமீட்டர்ஸ். அவ்வளோ தூரம் ஏன் ஓட்டுறது? 300 கிலோமீட்டர் கலண்டுறோம் எனக்குலாம். அது இன்றைக்கெலாம் முடியாது. மழை பெய்யும் போலையே. ஸோ ஆனால் இப்போ நான் இப்போ எப்படி போகிறேன் பார்த்தீங்கன்னா, அப்படியே இங்கே இருந்தபடி சிட்டிக்குள்ளே போயிட்டு மாடதானி போயிட்டு அப்படியே மதுரை, மேலூர், திருச்சி, பெரம்பலூர், அப்படியே நம்ம பெரம்பலூர் லெஃப்ட் எடுத்தோம்னா யோசனை, வீரகனூர், தலைவாசல். ட்ரிப்பில் என்னென்னா, இந்த சொன்ன ஒரு வீடியோவில் சொல்லிப்போன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை எனக்கு. இந்த ஹெல்மெட் ஏஜி வைசஸ் வந்து ஒரு பெரிய ஸ்கேம் போயிட்டுருக்கு. அது என்னென்னா, நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்க என்னாச்சு, ஆங்காஸ்ல இருக்கார்ல, அவரும் டிண்டட் வைஸை தான் போட்டிருக்காரா. அவருன்னா ப்ரோ அது வந்து ஒரிஜினல் இல்லை ப்ரோ, அது வந்து ஒரு ஃபஸ்ட் காப்பி, ஏமாற்றி விட்டாங்க உங்களையே அப்படின்னு. அதுக்கப்புறம் அதான் என் ஹெல்மெட்டே அவர் ஹெல்மெட்டு இது கம்பரிஷன் பார்த்துருக்கு. நான் சரிங்க, நான் பெட்ரோல் போட்டுறேன் போத. ஆனால் 1000 ரூபாய்க்கு ஃபுல் டேங்க் ஆயிடுச்சா? அருமை. வண்டி இங்கே தான் வருது. 9.6 லிட்டர். சதான் கைஸ், ரெக்கார்டிங் ஆகிட்டு தானே இருக்கீங்க நீங்கள்? ரெக்கார்டிங்கில் தான் இருக்கும் தெரிஞ்சு. ஹெல்மெட் போட்டு வச்சுருங்க. ரெக்கார்டிங் பாய்ஸ், ரெக்கார்டிங்கில் தான் இருக்காப்புல. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ ஒரு பிஜே பைக்கர் வச்சு அப்போதான் ஏன்னா என் பாலக்கில் தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னேன்ல, ஒன்று வாங்கிட்டு இப்போ தான் போகிறேன். அவுட்டரில் செல் இருக்குது. அப்படியே அங்கே வர சொன்னேன் அவனுங்கள. அப்படி வந்துட்டு அப்படியே அங்கே அவனுங்க வந்து அப்படி வீட்டுக்கு வந்துடுவானுங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது தான். மழை பெய்யாமல் இருந்தால், மழையும் பெய்யாமல் வெயிலும் அடிக்காமல் அந்த கிளைமேட் தான் நல்லாயிருக்கும். அதுதான் இங்கே பிரச்சனையே. சதான் கைஸ், இந்த ட்ரிப்போட விளாக்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப எக்ஸ்ட்ராடியானலாம் இருந்திருக்காது. லாஸ்ட்டு இந்த விளாக் மட்டும்தான், இறங்குறப்ப மட்டும்தான் கொஞ்சம் ஏதோ எடுத்தேன் நான் உருப்படியாக. அடி ட்ருக்கை தட்டுச்சு கீழே. நேற்று திண்டுக்கல் வந்து சேனடியில் இதாகிடுச்சு. செல்ஃப் வந்து ஆல்ரெடி சென்னை வந்தப்போ செல்ஃப் என்ன ஆச்சுன்னா, வாட்டர் வாஷ் பண்ணப்போ செல்ஃபு தண்ணி போய் செல்ஃபு அந்த பட்டன் ஒர்க் ஆகலை, செல் சுவிட்சு. சரி அன்றைக்கே கழட்டி என்ன பண்ணிட்டோம், இந்த இதை கழட்டி ஹவுசிங்கை கழட்டி உள்ள செல்ஃப் அந்த சுவிட்சில் வந்து WD-40 அடித்து ஊதி தொடச்சி திரும்ப மாட்டினோம். ஆனால் ஆயிடுச்சு. திரும்ப நேரத்து சம்மந்தமே இல்லை, மழையிலும் நினைல, தண்ணியும் எதுவும் படலை. திண்டுக்கல்லை தாண்டி திண்டுக்கல்லை சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்னோம் வழி பார்க்குறதுக்காக. அங்கே வண்டி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறான், ஆன் ஆகலை. எப்பட்றான் அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, டோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு அப்படியே வீட்டுக்குங்க. ஸோ அப்போ தான் அந்த ஹவுசிங்கே தான் மாத்திரமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ரேட்டெல்லாம் கேட்டு வச்சுருக்கோம், பார்ப்போம் என்ன எவ்வளோ வருதுன்னு. அப்பா ஐயோ செத்தங்க இன்றைக்கானா, சரியான வெயில் அடிக்குது. இன்னும் நம்ம வண்டி 10-16 கிலோமீட்டர்னா 50,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிடும். ஐ திங்க் மதுரை தாண்டதுக்குள்ளே நமக்கு வந்து 50,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிடும்னு நினைக்கிறேன்.
போகிறான் பாருங்கள் சேர்த்தடிச்சிட்டு. முன்னாடி போகிறது வேறு இல்லை, சேனும் நம்ம ஸ்ரீஜனும் தான். அப்படியே போய்ட்டு ஒரு கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். நான் அப்படியே திரும்ப தான் அடுத்து ஒரு வீடியோ கிளிப் வந்துச்சுன்னா அதான் என்கார்டாக இருக்கும். சிட்டிக்குள்ளே ஓட்ட முடியாதனால அப்போ மூச்சு வாங்குது மீன்ஸ் அந்த பாடி டீஹைட்ரேட் ஆகுது சீக்கிரமாக. நான் அழுத்தின்னு போனான். அவன் கார் ஓட்ட கற்றுக்கிட்டு நம்ம என்னென்ன பண்ணுறான்றீங்க. அவன் மதுரைக்கு வந்தால் பைக்கை தொடரதே இல்லை இவர் தலைவர். ஏதோ பைக் இல்லாத மாதிரியே தான் பண்ணிருக்கான். நேற்று அவங்களுக்கு சென்னையெலாம் போனாங்களே, அவங்க எத்தனை மணிக்கு போனாங்கன்றீங்க. அவங்க ஒரு கூடாந்தேரிக்கு வந்து ஒரு 11:30 அதில் 12 மணிக்கு போயிருக்காங்க. சதீஷும் கிங்ஸும் பார்த்தீங்கன்னா, சதீஷ் வந்து இது அது என்ன வராது, ஐயோ நல்ல ஏரியா வச்சே இங்கே நார்த்து. கிங்ஸ் வந்து இது எது அது எது அது அது இது வியாசர்பாடி கிட்ட, ஐ மீன் அந்த ரீஞ்சியனில் அந்த அதான் அந்த சைடு போகணும். நம்ம ஆள் ஜிபாய் வந்து இங்கே அண்ணா நகர் பக்கத்தில் நல்ல பேராச்சு. அது இப்போன்னு பார்த்து பேர் வாயில் வர மாட்டேங்குது. செகண்ட் ஹேண்ட் கார்லாம் இருக்குமேங்க, அது பேர் நல்ல பேர். சரி அந்த ஏரியாவில் அவன் இருக்கான். அவன் போய் 1:30 ஆயிடுச்சு. பாவம் காலைல 11 மணிக்கு ஆரம்பித்து ஓட்டிக்கினே இருக்காங்க. ஓட்டுன்னு நாங்கள் எஸ்கேப் ஆகி வந்துட்டோம். நாங்கள் இங்கே வந்துட்டு 3 சேனட்டுக்கு 240 கிலோமீட்ரு. அவங்க எப்படியும் போனது எப்படியும் இருக்கும் ஒரு 400 200 ஒரு 700 கிலோமீட்டராச்சும் இருக்கும் அவங்க போனது. ஆனால் போகிறப்ப அவங்க வந்து என்ன இங்கேருந்து திண்டுக்கல்லேருந்து உளுந்தூர்பேட்டை கரெக்டான டைமில் போட்டாங்க. நாங்கள் 5:30 அங்கேருந்து கிளம்பணுமா, நாங்கள் ஒரு 6:30 இங்கே மதுரை வந்துட்டோம். அவங்க பார்த்திங்கன்னா 8 மணிக்கு 8:30 வந்து போயிருக்காங்க உளுந்தூர்பேட்டைக்கு. ஒரு நல்ல ஒரு ஸ்பீடாக நினைக்கிறேன், ஒரு 120 க்ரூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. நம்மளுக்கு தான் 120 ஹை ஸ்பீட் ஆச்சு. அதனால நான் அவங்க கூட போனால் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க. சரி நம்மளுக்கு 120 தான் கொஞ்சம் நம்ம ஹையஸ்ட்டு க்ரூசிங் ஸ்பீடு. 130 கூட பண்ணலாம். ஆனால் எவ்வளோ தான் 130 நான் பண்ணுவேன், பெட்ரோல் இவ்வளோ தான் உறிஞ்சிடும் வண்டி. சரிங்க, நான் என்ன பண்ணுறேன், அவுட்டர் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, ரொம்ப வேர்க்குது. ஸோ காய்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நற்செய்தி. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 50,000 கிலோமீட்டர் ஓடி இருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு வண்டி வாங்கி. தெரில எனக்கு 3 இயர்ஸில் இது அதிகமாக இல்லை கம்மியான்னு சொல்லிட்டு தெரில. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ எப்படி நாங்கள் செல்லு தான் போகணும். திஸ் காய்ஸ் ஓன்ட் அலோ. என்ன பண்ணுறது, செல்லு கட்டுற வீட்டில் தான் நிற்கிறேன்னு வந்துட்டு. வாட் டு டூ அதாங்க. இப்போ சேனும் சீனும் முட்டையாக கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படியே அவங்கள பார்த்துட்டு அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே போகலான்னு பார்த்தேன். என்னன்னா ரோடை பிளாக் பண்ணியிருக்காங்க. இங்கிட்ட யூட்டன் இருக்கும், அதே சொல்லிட்டுருக்கான் பார்ப்போம். இப்போ செல்லுக்கு போகிற கஸ்டமர்ஸ்லாம் எப்படி போவாங்க. நம்மளோட அந்த குழப்பத்தை முடிச்சுட்டு வரேன். சும்மா யூட்டன் இல்லை, கோபுர கல் உள்ள வச்சுக்கிறேன். யூட்டன் கிட்ட சொன்னாங்க கைஸ். அதான் மதுரை செல்லு அந்த அவுட்டரில் இருக்கிறது. இப்போ அப்படியே விடுங்க, அப்படியே போயிடுவானுங்க. நாங்கள் அப்படியே போக வேண்டியதான். அம்மா இவனுங்கெல்லாம் வசதியாக போச்சு. எல்லோரும் ஒரே ஒரு இவனுங்களாம். எப்பா இந்த ரோடு ஃபுல்லாக ரோடு போடுறாங்க. அதனால் அப்படியே நாங்கள் அப்படி சுற்றிட்டு போய் அந்த ஆட்டோ ஆப்போசிட்டில் வந்தோம். அதனால் அந்த ஆப்போசிட்டை மூட ஆரம்பிச்சுனாங்களே, முடிஞ்சா சோழி முடிஞ்சு. சொன்னதாங்க வீட்டனோட அப்படியே முடிக்க போகிறேன். ஸோ இந்த ட்ரிப்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள். முடிஞ்சவரைக்கும் என்னடா முடிஞ்சவரைக்கும் நல்லதாக கொடுத்துருக்கேன். ஸோ பார்ப்போம், இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ரைடு பண்ணோம்னா நம்ம வந்து மீட் பண்ணுவோம் அதில். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டு அப்படி ஆல் போடுவாங்க. அப்போ அந்த படம் வரையும் சும்மா டக்கு வந்து சேரும். ஸோ மறக்காம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம பசங்க எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிடுங்க. அது நல்ல கண்டென்ட் ஏதோ கொஞ்சம் வேணும் எப்போயாவது போடுவோம். ஸோ பார்ப்போம். ஸோ மீண்டும் அடுத்த சந்திப்போம். நடவா பாய், பீஸ்.